சென்னை மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கும் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்மட்டம் குறைந்ததால் குட்டை போல தேங்கிய தண்ணீரை மோட்டார் மூலமாக உறிஞ்சி அனுப்பப்பட்டு வருகிறது. தற்போது 86 கன அடி தண்ணீர் 2 வாரத்திற்கு மட்டுமே கிடைக்கும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆனந்த் களத்திலிருந்து தரும் கூடுதல் தகவல்கள். சென்னை மாநகரோட குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏரிகளின் நிலை இப்போ எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு சாட்சிகளா இந்த செத்து கிடக்கும் மீன்களே இருக்கு. செம்பரம்பாக்கம் ஏரியில நான் இருக்கேன். இங்க நீர் முழுமையாக வற்றி இருப்பதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மீன்கள் இப்படி இறந்து காஞ்சு கருவாடாகி போயிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. எஞ்சி இருக்கிற நீர், அதாவது சென்னையை பொறுத்தவரை சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய ஏரிகளிலேயே அதிக கொள்ளளவு கொண்ட ஏரி இந்த செம்பரம்பாக்கம் ஏரி தான். 3650 மில்லியன் கன அடி நீர் இருப்பு கொண்டது இந்த செம்பரம்பாக்கம். ஆனால் அந்த ஏரியின் தற்போதைய நீர் இருப்பு அப்படின்றது வெறும் 87 மில்லியன் கன அடி தான் இருக்கு. இந்த 87 மில்லியன் கன அடி நீர் கூட இன்னும் 2 வார காலத்திற்கு மட்டுமே வருன்றது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இந்த எஞ்சி இருக்கிற நீர் கூட பம்பிங் ஸ்டேஷனுக்கு, குடிநீர் வாரியத்தோட பம்பிங் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை இருப்பதன் காரணமாக ஏரிக்குள்ளேயே ஒரு கால்வாய் வெட்டி ஒரு கசடு போன்ற அந்த நீரை சுத்திகரிச்சு தான் இப்போ சென்னைக்கு தந்துட்டு இருக்காங்க. ஒரு வினாடிக்கு 10 கன அடின்ற வீதத்துல இப்போ நீர் வழங்கப்பட்டு வருகின்றது. முழுக்க பருவமழையை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த பருவமழையும் பொய்த்து போனது. ஆந்திராவிலிருந்து நமக்கு வர வேண்டிய குடிநீரும் கிடைக்காததன் காரணமாக முழுமையான வறட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது செம்பரம்பாக்கம் ஏரி. ஒளிப்பதிவாளர் விக்னேஷோடு ஆனந்த், நியூஸ் 18 தமிழ்நாடு.